தொலைக்காட்சி நண்பர்களையும், இணையதள இனியவர்களையும், புகைப்பட கலைஞர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த படத்த வந்து கூடவே இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்த நம்ம முதல்ல இந்த வசந்தகுமாருக்கு தான் நம்ம நன்றி தெரிவிக்கணும். இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து வி.ஆர். விநாயக். அவர் வந்து இந்த படத்துல டூயட்டுக்காக வேண்டியும் ஒரு 2, 3 ஃபைட்டும் பண்ணியிருக்கிறாரு. படம் ஃபுல்லா வருவாரு. இந்த கதையின் நாயனா நடிச்ச அழகுமலைக்கு வந்து ஒரு தம்பி கேரக்டர்ல நடிச்சு, இந்த படம் ஃபுல்லா வியாபிச்சு, ஒரு அவர் ஏற்கனவே இந்த ஒரு 4, 5 படம் நடிச்சிருக்கிறாரு. இது வந்து அவருக்கு கிடைச்சிருக்க ஒரு 5வது படம் இப்ப ரிலீஸ் ஆகுது அவருக்கு, விநாயக் அவர்களுக்கு. அவர் வந்து மலேசியால ஒரு ஷூட்டிங்ல இருக்கிறதுனால அவரால வர முடியல. அதனால அங்கருந்து வந்தவுடனே எல்லாரையும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிர்றோம். அதே மாரி இன்னைக்கு காலையில இந்த படத்த ஃபுல்லா ப்ரொடியூசர் கூப்பிட்டு காட்டுனாரு. கியூப் தியேட்டர்ல போய் படம் பார்த்தோம். இந்த படத்த நம்பர் 1 தூக்கி நிறுத்தியிருக்கிறது இசையமைப்பாளர் தான். ஜோன்ஸ் ரூபர்ட். படம் ஃபுல்லா வந்து ஒரு மிரட்டி எடுத்திருக்கிறாரு. இவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். பொறியாளன், மாயன், இறுதி பக்கம், சட்டம் என் கையில், ரஜினி கேங், அப்புறம் டியர் ரதி, முஸ்தபா முஸ்தபா படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லா அமையும். இந்த படத்துல வந்து 2 பாட்டு எழுதியிருக்கிறாரு அழகுமலை. அந்த 2 பாட்டுல ஒரு பாட்ட கங்கையமரன் சார் பாடியிருக்கிறாரு. அந்த கடைசியில அந்த பாட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கருத்துள்ள பாட்டா இருக்கும். அதே மாரி கங்கையமரன் சார் எழுதின ஒரு டூயட் பாட்ட வந்து விநாயக்கும் ஹீரோயினியும் பாடியிருக்கிறாங்க. அந்த பாட்டும் வந்து நீங்க இப்ப பார்த்ததுனால உங்களுக்கு டக்குன்னு ரிமைண்டருக்காண்டி அத சொல்றேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான எல்லாமே இருக்குது அதுல. ஒரு புது ஆளுங்க யூனிட்டா இருந்தாலும், ஒரு புதுமுகங்கள் நடிச்சிருந்தாலும், இந்த படத்த வந்து ஒரு கதைக்கரு வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். இன்னைக்கு ட்ரெண்டு இன்னைக்கு நாட்டுல நடக்கிற விஷயத்த, அதுக்கு ஒரு சால்வேஷனோட இந்த படத்த பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கே முதல்ல இவங்கள கைத்தட்டி நம்ம பாராட்ட தெரிவிக்கலாம். இதுல வந்து அப்புக்குட்டி நல்லா பண்ணியிருக்கிறாரு. சென்றாயன் வந்து இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்த வந்து கொஞ்சம் அப்படி லேகா இருக்கிற நேரத்துல அவர் தான் பெர்ஃபார்மன்ஸ்ல அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாரு இந்த படத்த. அவருக்கு வந்து நம்ம இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி மன்சூர் அலிகான் அவர் வந்து லால்குடியில் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுனால இங்கே வர முடியல, வாழ்த்து தெரிவிக்க சொன்னார். அவரும் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. காசி விஸ்வநாதன் வந்து கேமரா படத்தை வந்து ரொம்ப பளிச்சுன்னு காட்டியிருக்கிறாரு. கண்ணாடியே இல்லாமல் நல்லா படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடிட்டரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்ததுனால அப்புறம் வந்து ஒரு வக்கீல் கேரக்டரில் நம்ம பேரரசர் வந்து இதில் நடிச்சிருக்கிறாரு. முதல்ல வில்லன் மாதிரி ஓப்பன் பண்ணி அப்புறம் பார்த்தா அவர் ஒரு நல்லவர் அப்படிங்கிறத வந்து டயலாக்ல கொண்டு வந்து அதுக்கு அவரே ஒரு சால்வேஷன் சொல்லி ஒரு அனுப்புவார். நல்லா இருந்தது அந்த கேரக்டரு. ஸோ அவருக்கு நம்ம திரையுலகத்துக்கு ஒரு குணச்சித்திர நடிகராக வந்து ஒரு நடிச்சிருக்கிறார். ஆனால் அவர் ஹீரோவை நடிக்கணும்னு ஆசையில் இருக்கிறாரு. அது இனிமேல் தயாரிப்பாளர் தான் அதை டிசைட் பண்ணணும். அதே மாதிரி நான் கங்கைமரன் சார் வந்து அவரை குறிப்பிட்டு சொல்லணும். நான் அவரோட படங்களை நானே பிஆர்ஓ பண்ணியிருக்கிறேன். நான் கிளாமர் அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்து சார் கூட ட்ராவல் பண்ணேன். ஒரு 40 வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்போ இருந்தாலும் ஃபோன் பண்ணாலும் உடனே எடுத்து பதில் சொல்கிற சினிமாக்காரங்களில் முதல்ல முக்கியமானவர் கங்கைமரன் தான். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. இந்த படத்துக்காக அவர்கிட்ட டேட்டு வாங்கி இன்றைக்கி தான் நடத்தணுங்கிறது அவர்கிட்டையும் பேரரசார்கிட்டையும் எல்லாத்தையும் டேட்டு வாங்கி தான் பண்ணோம். அதனால் அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்குமரன் சார் வந்து பெண்ணாகரம் தொகுதியில் நிற்கிறதுனால அவர் அந்த ஏரியாவுக்கு போயிட்டாரு. இன்னொரு செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் வந்து நெல்லிக்குப்பத்தில் எலெக்ஷன் வேலையில் இருக்கிறாரு. எங்கள் அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்த கதிரேசன் அவர்களுக்கும் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் முதல்ல கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி டாக்டர் ஈகை கருணாகரன் இவர் அதே மாதிரி தான் சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு பிறந்தவர். யாராக இருந்தாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல ஒரு மன்னன், எல்லாம் பெண்களின் கண்ணன் அவர். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியோ ஃபங்க்ஷனோ, ப்ரெஸ் மீட்டோ, சக்ஸஸ் மீட்டோ நடக்கும்போது அதில் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து வர்றதை வந்து கொஞ்சம் இதாக நினைக்கிற காலத்தில் நடித்த படத்துக்கு நடிச்சிருக்க அத்தனை பேர் வந்திருக்குது. முதல்ல அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதுவே தயாரிப்பாளருக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு வேலை செஞ்ச உடனே வியர்வை காயும் முன்னே வந்து கூலியை கொடுத்தணும் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி அவர் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு தேடி அந்த சம்பளத்தை கொடுத்துட்டாரு. அந்த நன்றி கடனுக்கானது எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க. வர முடியாதவங்க அங்கேருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நானே பேசிட்டு இருந்தால் நீங்கள் போர் அடிக்கும். ஒரு தொகுப்பாளினி வச்சுருக்கோம். யார் பேசுவாங்கிறத அவர் கூப்பிடுவாங்க. மறுபடியும் ஒரு முறை உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் தான் பேசுவேன்னு.
ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வந்து மேடையில் வந்து பெரியவங்க, தாய்மார்க, எல்லாரும் பெரியவங்கலாம் வந்து மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடைக்கு நான் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் தான் பருந்து. இந்த பருந்து வந்து ரொம்ப அற்புதமாக டைரக்டர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த சினிமா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஐயா வந்து கங்கைமரன் சார், பேரரசு சார், கதிரேசன் சார்லாம் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்துக்கிட்டு எங்கே கல், எங்கே முள், எங்கே மண், எங்கே ஜல்லி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ நமக்கு பின்னாடி வர்ற சினிமாங்களை டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கல் முள்ளெல்லாம் எடுத்து போச்சு நல்லா கோடு போட்டு ரோடை போட்டு அவங்களும் நல்லா இருக்காங்க. அவங்க புண்ணியத்தில் நாங்களும் நல்லா இருக்கோம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அழகுமலையன் சார் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து அவர் தான் தயாரிப்பாளர். ரொம்ப ஒரு பிடிப்பான மனுஷன். இந்த ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து சார் நீங்கள் வந்தீங்க அந்த ஃபைட்டில் வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணுறீங்க, அப்போ வர்றேன் 2 குத்து 2 உதை அப்படி குத்துறேன், டக்கு சுத்துறேன், இப்படி கீழே விழுகிறேன். அதை இல்லை அப்படிலாம் பண்ணாங்க, நான் சொல்கிற மட்டும் பண்ணுங்க, இல்லை நானே பண்ணிடுறேன். அது மாதிரி ஒரு உண்மையான ஒரு வீரமாக பயங்கரமாக நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சார் வந்து சாங் ஒரு 5 சாங்கு ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. ஐயா கங்கைமரன் சார் வந்து ஒரு சாங் வந்து பாடி கொடுத்துருக்காங்க. அழகு வந்துருச்சு, சூப்பராக நல்லா இருக்கு அந்த பாட்டு. இதில் நடித்த நடிகர் அப்புக்குட்டி அண்ணன், நான், ஹீரோனி எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். படம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கம்மிங் சூன் ரிலீஸ் ஆக போகுது. வசந்த் சாருக்கு, கோ டைரக்டர் வசந்த் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி, டைரக்டர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி. மியூசிக் டைரக்டர் சார் வந்து அண்ணன் விஜயமுருகன் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் வந்து சும்மா மிரட்டி விட்டுருக்காப்புல, மிரட்டி வேற மாதிரி வச்சிருக்காரு. பிறகு கேமராமேனு காசி விஸ்வநாதன் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு ஷாட்டும் வந்து என்னென்னமோ கேமரா வச்சிருக்காரு. கண்ணாடியில் ஒரு கேமரா, சக்கரத்தில் ஒரு கேமரா, அந்த டேஷ்போர்டில் ஒரு கேமரா, அந்த புகை வர்ற இடத்துல கூட ஒரு கேமரா வச்சு ஒரு வேற மாதிரி ஒரு புது ஃபோட்டோகிராஃபியாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, பியூட்டிஃபுல்லு. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம், கம்மிங் சூன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் பெரிய நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் கங்கைமரன் ஐயா அவர்களுக்கு இங்கே வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து உங்கள் வாழ்த்தெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கணும். புதுசாக நடிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் எத்தனையோ நடிகர்களை நடிகைகளை உருவாக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப வந்து இவங்கெல்லாம் புதுசாக நடிக்கிறாங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது இன்னும் பெரிய லெவலில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி பேரரசு அண்ணன், அவர் சொல்லணும்னா அண்ணனே ஒரு உரிமையாக சொல்கிறோன்னா அந்த பழக்கம் தான். எப்போவுமே வந்து பார்த்தோன்னே ஒரு அன்பாக பழகுறது. சினிமாத்தனம்னு ஒன்று இருக்கும், அது அண்ணன்கிட்ட எப்போவுமே இருந்ததே இல்லை. நாங்கள் பார்த்ததே இல்லை, எப்போவுமே டைரக்ஷன் பண்ணும்போதும் பார்த்ததில்லை. எங்கே பார்த்தாலும் அப்படி ஒரு பார்த்ததில்லை. ஒரு எளிமையான ஒரு மனிதர். கதிரேசன் சார் எவ்வளோ படங்கள், பொல்லாதவன், பல வெற்றி இருந்தும் ஒரு தன்மையான ஒரு மனிதர்கள். இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்ல வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக அழகுமலை அண்ணன், மெயினாக அவர் தயாரிப்பாளர் அண்ட் டைரக்ஷன், பெரிய விஷயம். அவருடைய பெரிய கனவுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எப்போ பார்த்தாலும் கதையை சொல்லிக்கிட்டே இருந்தார் எங்ககிட்ட. எங்கள் ரோல் தவிர எல்லாமே படத்தில் உள்ள எல்லாமே கேட்டோம். சினிமா எடுக்கிறதுக்கு உண்மையாகவே வந்து அந்த வெறியும் ஆசையும் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பணம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சினிமா எடுத்துட முடியாது. அதுக்கு உதாரணம் அழகுமலை சார் நான் பார்த்தேன். நிறைய தயாரிப்பாளர் பார்த்துருக்கோம், அதில் குறிப்பிட்டு அழகுமலை சாரும் சொல்லலாம். எனக்கு வசந்த் தம்பி தான் வந்து இந்த படத்தில் அண்ணே ஒரு ரோல் இருக்குது வந்து பண்ணுங்க அப்படின்னாப்புல. அதே மாதிரி காசி சார் கேமராமேன் சார் சொல்லப்போனால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஒர்க் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் டீமோட ஒரு ஒர்க் பண்ணோம், அப்படின்னு நல்ல டீமோட ஒர்க் பண்ணோன்னு தான் சொல்லணும். அதுமாதிரி இந்த சாங்கு தம்பி ஹீரோ பண்ணியிருந்தார், வரல அங்கே மலேசியாவில் இருக்கிற ரொம்ப ஹீரோயினி செம, பர்ஃபார்மன்ஸு செம, சாங்கும் செம. உண்மையாகவே நியூ பேஸ் வந்து ஒரு படத்தில் வரும்போது தான் அவங்க புது பேஸுங்கிறது, அதுக்கப்புறம் பெரிய நடிகர்கள் ஆவாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. அந்த பையன் ஹீரோ அவருக்கும். ஏன்னா நீங்களாம் வரணும், இப்போ ஹீரோக்கள் கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் உங்களை வந்து இன்னும் உங்கள் திறமையை காமிங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. மெயின் அந்த கதை வந்து நானே கேட்டு மிரண்டேன். உறவு என்பது எவ்வளோ முக்கியம், உறவுகளை எப்படி காப்பாற்றணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட், உறவுங்கிறது தவறிச்சுன்னா என்னென்ன ஆகுங்கிற ஒரு கதையை வந்து
உண்மையாகவே தயாரிப்பாளர் வந்து தயாரிச்சாரு. அதை துணிஞ்சு வந்து அதை டைரக்ஷன் நம்மளே பண்ணணுங்கிற வெறியோட பண்ணது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் டீமுக்கு. இந்த ரோல் கொடுத்த எனக்கு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் எனக்கு இங்கே வந்திருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காரு. கங்கை அமரன் சார், கருணாகரன் சார் அண்ட் சார் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஆக்சுவலி வந்திருக்க பெரியவா எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் அண்ட் வணக்கம். அண்ட் தேங்க்யூ டைரக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசர் சார் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கங்கை அமரன் சார் இந்த சாங் எழுதி நான் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ சார். அண்ட் பேரரசு சார், எனக்கு வந்து உங்களோட ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்து இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எடிட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு மியூசிக்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஹாப்பியாக இருந்தது செட்டில், ஒரு நல்ல வைபாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ மீடியா பீப்புள்ஸ். பிகாஸ் எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களும் வந்து எங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கும் என்னோட மனசார்ந்த நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். கங்கைமரன் சார் வந்து பல வெற்றிகளை கொடுத்துட்டாரு. 1-2 வெற்றி கிடையாது. பேரரசா சொன்ன மாதிரி பாட்டு எழுதுலேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, டைரக்ஷன்லேருந்து, நடிப்புலேருந்து எல்லாம் பல வெற்றிகளை கொடுத்த ஒரு மூத்த திரையுலக அனுபவசாலின்னு சொல்லலாம். அவர் எடுக்கப்பட்ட படங்கள், பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை பேக்ட்ராப்பில் தான் ஃபுல்லாக எடுத்திருப்பார். நீங்கள் எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரங்க, தெம்மாம்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மதுரை பேக்ட்ராப்பில் தான் எடுத்திருப்பார். ஏன்னா மதுரையில் எடுத்தப்பட்ட படங்கள், பெரும்பாலான படங்கள் வந்து வெற்றி படங்களாக தான் இருக்குது. வந்து இன்றைக்கி திரையுலகத்தில் மேக்சிமம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த பருந்துங்கிற படம் வந்து முழுக்க வந்து மதுரையை பேக் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அந்த வெற்றியில் இந்த படமும் வந்து ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரித்து இயக்கக்கூடிய அழகுமலை அவர்களுக்கு இந்த படம் அடுத்து பல படங்கள் இருக்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இதில் பேரரசர் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த படத்தில் ஒரு பங்களித்த பெரும் அப்படின்னு இந்த ஒரு சின்ன படத்துக்குள்ளே வந்து ஒரு கங்கைமரன் சார் வந்து ஒரு பெரிய வெற்றி படத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த கங்கைமரன் சார்களுக்கும், அப்புக்குட்டி, சென்றாயன் நம்ம பொல்லாததில் தான் வந்தார். இன்னைக்கு பெரிய பெரும் புகழாக இருக்கார். அது பெரிய பெருமையாக இருக்குது. வந்துட்டு நட்பின் அடிப்படையில் வாழ்த்து வந்திருக்கும் பாதிகரன் சார் அவர்களுக்கும், ஏன்னா இன்னைக்கு சில பேர் வரதே கிடையாது. வந்துட்டு இருந்தாலும் அடுத்த விழாக்களுக்கு வந்து அதுக்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழிக்கிறதுங்க இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண இது கிடையாது. ஸோ அவருக்கு தான் சொல்லிக்கிறேன். கதாநாயகி சார்மிஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லா வலையரவனை வேண்டி விடுகிறேன். அடுத்து என்னென்னா, பேரரசர் ஒரு விஷயம் சொன்னார். பெரும்பாலான படங்கள் சின்ன படங்கள் தான் இன்றைக்கி வந்து திரையுலகத்தை வந்து திரையுலகில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு அளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னாரு. அது முழுக்க அது உண்மையான விஷயம் தான். உங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 படம் ரெடி ஆகுது அப்படிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 150 படங்கள் வந்து 10 கோடி 15 கோடி 10 கோடி 5 கோடி 4 கோடிக்கு எடுக்கக்கூடிய படங்கள் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த படம் தான் நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திரையுலகத்தில் வந்து பல லட்சம் பேர் திரையுலகத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னால் எல்லாருமே சின்ன படத்துல இருந்து தான் இன்னைக்கு இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லலாம். பட் அந்த பெரிய இவர் எதுலேருந்து அறிவாயிருப்பார்? அன்னைக்கு ஏதோ ஒரு புது டைரக்டர் கூடயும் ஒரு சின்ன ஒரு கம்பெனிலையும் தான் வந்திருப்பார். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லலாம் உங்களுக்கு. இன்னைக்கும் அது ஆல்மோஸ்ட் 40 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன படங்கள் தான் நீங்கள் பெரிய படங்கள். ஆனால் பெரிய படங்கள் அடிக்கக்கூடிய கதாநாயகர்கள் பெரிய நாயகர்கள் ஆகிறாங்க. வந்துட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 200 சில்லற படம் ரெடி ஆகுது, தெலுங்குல 200 சில்லற படம் ரெடி ஆகுது, ஹிந்தியில் 200 சில்லற படம் ரெடி ஆகுது, மலையாளத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 100 படம், கன்னடத்தில் 100 படம், பெங்காலி, ஒரிசா இப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 850 படங்களுக்கு மேலே ஃபார் இயர் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டு இந்த 850 படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓடிடி சாட்டிலைக்கு தேவையான படங்களுங்கிறது வந்து மேக்சிமம் வந்து 250லேருந்து ஒரு 300 படங்கள் தான் தேவைப்படுது. ஸோ மிச்சம் உள்ள படங்களை வந்து அவங்க வாங்குறது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவங்க கார்பரேட் கம்பெனினா வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் அந்த பிரேக் அவனாக இருக்கணும், இல்லைன்னா அது ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு லாபமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து சமீப காலம் ஒரு 4 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோன்னு வச்சுங்களேன், அவருக்கு இப்போ 40 கோடி ரூபாய் கொண்டு போய் வச்சிட்டோம். ஒரு 2 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய டைரக்டருக்கு என்ன பண்ணிட்டோம், ஒரு 10 கோடி ரூபாய்னு கொண்டு போய் வச்சிட்டோம்.
ஸோ இப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 கோடி ரூபாய்க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த படம் வந்து 100 கோடி ரூபாய் ஆகுது. அப்போ இந்த மொத்த காசையும் கொண்டு போய் ஓடிடி சேட்டலைட் காண்ட போயிட்டு வந்து 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சேட்டலைட் படத்தை போய் இன்னைக்கு 50 கோடி ரூபாய்க்கு புஷ் பண்ண வச்சிட்டோம். அப்போ அவனுக்கு வந்து ஓவராலாக தமிழ்நாட்டில் ஒரு 100 கோடி பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 20 கோடி பேர் இருக்கான 20 கோடி படத்தை பார்ப்பான். அவன் 15 கோடி படத்தை 50 கோடி ரூபாய்க்கு வாங்கும்போது என்ன பண்றான், அவனுக்கு வந்து 25 கோடி 30 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. அப்போ பார் இயர் தமிழ் ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. சும்மா அப்ராக்சிமெண்டா சொல்றேன், 200 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. தமிழ் மட்டும் கிடையாது, ஓடிடி வந்து 4 லாங்குவேஜையும் பேஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு 52% பிரிக்கிறாங்க, தெலுங்கு 13% பிரிக்கிறாங்க, தமிழுக்கு 10%, மலையாளத்துக்கு 7%, கன்னடத்துக்கு 5%, பெங்காலி 1% பிரிக்கிறாங்க. இதுதான் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இப்படிதான் எல்லா லாங்குவேஜுக்குமான படங்களா வந்து அவங்க பிரிச்சு வாங்குறாங்க. ஸோ இந்த ஓடிடி சேட்டலைட் மாட்டை க்ளோஸ் பண்ணதே வந்து நம்ம தான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். உங்களுக்கு விலையை கூட போட்டு ஏற்றி பண்ணோம் என்ன பண்ணிட்டான், இப்போ வந்து படம் வாங்குறத போற நிப்பாட்டிட்டான். ஓவராலாக ஒரு 25 கோடி ரூபாய்க்கு வாங்கின படங்களை வந்து இன்னைக்கு 10 கோடி ரூபாய்க்கு தான் வாங்குற ஸ்டேஜ் ஆகி போச்சு. ஸோ மிச்ச சின்ன படங்களை போற பே ஃபார் வியூன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு. அப்ப நம்ம தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து பேரரசா சொன்ன வரமுறைப்படுத்த நம்ம தானே உங்களை ஏற்றி பண்ணோம். இப்போ 2 கோடி வாங்குற டைரக்டர் 8 கோடி 10 கோடி கொடுத்தோம், 10 கோடி வாங்குற ஆர்டிஸ்ட் 40 கோடி கொடுத்தோம். இதனால எங்கேயும் பாதிச்சு நிற்குது, சின்ன படங்களும் பாதிச்சு நிற்குது. 2 கோடி 4 கோடிக்கு வாங்குற படங்களும் பாதிச்சு நிற்குது. பெரிய படங்கள் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட பெரிய படங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆந்திரா ஹிந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% படங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் ஆகி முடிஞ்சு ரிலீஸுக்கு நிற்குது. ஏன்னா ரிலீஸ் டேட் அவன் சொல்றான், அவங்க ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்றான். ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு 100 கோடியோ ஒரு 50 கோடியோ பிளான் பண்ணி நம்ம பட்ஜெட் படி எடுத்துட்டோம். ஆனா அந்த படத்தை நம்ம வித்தோம்னா தான் நம்ம ஃபினான்சியல் செட்டில் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரிலீஸ் டேட்டே போஸ்ட் பண்ண முடியாம வந்து இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெலுங்குல பாருங்க, டாக்டர் ராஜமௌழி சாரை பாருங்க சார், அவர் தான் உண்மையிலே சொல்றேன், அதாவது ப்ரொடியூசரை வாழ வச்ச இயக்குனர்னா, நான் பேரரசரை வச்சுக்கிட்டு சபையிலே சொல்றேன், ப்ரொடியூசரை வாழ வச்ச இயக்குனர்னா ராஜமௌழி தான் சொல்ல உங்களுக்கு வந்துட்டு. நீங்க பாகுபலியை எடுத்து பாருங்க, அவருக்கு 25 கோடி ரூபா சம்பளம் வந்திருக்கும், அதே 25 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் வந்திருக்கும். அதே ட்ரிபிள் படம் எடுத்து பாருங்க, அதே மாதிரி. என்னன்னா நம்ம சம்பளம் வேணாம் பாரு சார், சம்பளம் வேணாம், ஆர்டிஸ்ட் டேர்ம்ஸ்ல பேசுவோம். ஒரு படம் ஒரு 50 கோடி ரூபாயா ஒரு ஹீரோக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, அவருக்கு 40%, மிச்சருக்கு ஒரு 60% வந்து ப்ரொடியூசர் 30%, டைரக்டர் 30%. அப்படியே எல்லா படம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அந்த ஒரு ராஜமௌழி சார் வச்ச படங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் லாஸ் ஆகுன்னு சொல்லுங்க, நீங்க கிடையாது. இப்ப துறந்தரும் படம் சார் 1000 கோடி கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி கலெக்ட் பண்ணுது? ரன்வீர் சார் சம்பளம் கொடுக்கல, அவரு வேணான்ட்டாரு. ஒரு நல்ல கதை வருதுன்னா அதுக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணணும், ப்ரொடியூசரே பண்ண முடியாது, ஒரு லிமிட் தான் ப்ரொடியூசர் பண்ண முடியும். அப்ப நல்ல கண்டென்ட் வந்து அதுல ஆர்டிஸ்ட் அடாப்ட் ஆகணும். இன்னைக்கு 1000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும், ரன்வீர் சிங் கூட சேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250-300 கோடி ரூபாய் கிடைக்கும் சம்பளம் அவருக்கு. அவர் சம்பளம் அவளுக்கு கொடுத்துருக்க முடியுமா? முடியாது. அப்ப ஒரு ஹீரோ வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறா சார், அதுல ஓடுற படம் எத்தனை படம்? ஒரு படம் 2 படம். ஒரு டைரக்டர் வருஷத்துக்கு 3 படம் பண்ண வச்சுங்களா, ஓடுற படம் 1 படம், மிச்சப்படம் லாஸ்ட் தான் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப அந்த ப்ரொடியூசர் ஊர் போயிடுவார் உங்களுக்கு. அப்ப திரையுலகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. அதனால சில வரைமுறைகளை வந்து தயாரிப்பாளர் சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பா நல்ல முறையில் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. அது ஏன்னா இப்ப என்ன ரொம்ப குரூவல்ட்டியான சுச்சுவேஷன் இருக்கு, நீங்க இண்டஸ்ட்ரி உண்மையை சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 குரூவல்ட்டி சுச்சுவேஷனா இருக்கு வந்துட்டு. அதனால நீ அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே பழைய பட்ஜெட்ல தயவுசெய்து படம் பண்ணாதீங்க. ஒரு 50 நாள் பண்ணக்கூடிய படமா அந்த படத்தை 30 நாள்ல பிளான் பண்ணுங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை செலவு பண்ணுங்க. கதையை தாண்டி வந்து இந்த அவர் இதை கேட்கிறாரு இதை கொடுக்குறான்னு சொல்லிட்டு வந்து தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்தை சொல்லாதீங்க. ஏன்னா வியாபார சூழ்நிலை இன்னைக்கு தேட்டிக்கலை பேஸ் பண்ணி தான் டோட்டலாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அதனால அதை பார்க்கல வந்துட்டு இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள் கண்டென்ட் பேஸ்டாக இருக்கு. கதை என்ன கேட்குது, ஒரே சொட்டில் போறாங்க, ஜீப்பில் போறாங்க, அதில் போறாங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக பண்றாங்க. அந்த கதைக்கான படத்தை பண்றாங்க, படம் வெற்றி ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. இப்ப சமீப காலம் பாத்தீங்கன்னா தான் ஒரு 1 இயரா தமிழ் வந்து கேரளா மாதிரி மாறி கதைக்குள்ள அடாப்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல படங்களை பண்ணுங்க. என்னைக்கும் சின்ன படங்களுக்கும் சரி மற்றதுக்கும் சரி தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பா துணை இருக்கும். சில வழிமுறைகள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் மீடியா வைஸா ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில வரைமுறைப்படுத்தக்கூடியதுல வந்து சினிமா துறை சார்ந்து விளம்பரம் செய்யக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து விளம்பரம் செய்யக்கூடிய ஏஜென்சி யாரா இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்களோட கம்பெனி பேர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பரு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்காக தேவைப்படுது. கண்டிப்பாக கொடுங்க சொல்கிறேன். தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் இருக்கும் கூறி வாழ்த்தி வருகிறேன். நன்றி, வணக்கம்.